அனைவருக்கும் வணக்கம். வெறும் 55 ரூபாய் போதும். மாதம் மாதம் உங்களுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். இந்த அசத்தலான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பல முதியவர்கள் 60 வயதில் தங்களுடைய வேலையை விட்டு நின்று விடுகிறார்கள் அல்லது வேலை செய்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு நிலையான வருமானம் இல்லை. இதனால் அன்றாட செலவுகளை சமாளிப்பது அவர்களுக்கு கடினமாகிறது. இந்த பிரச்சனையை குறைக்க மத்திய அரசு பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா PMSYM என்ற ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டம் குறிப்பாக முறைசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவர்களில் தொழிலாளர்கள், ஆட்டோ அல்லது ரிக்ஷா ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெருவோர வியாபாரிகள் மற்றும் பீடி தொழிலாளர்கள் அடங்குவார்கள். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே 60 வயதிற்கு பிறகு அவர்களுக்கு மாத வருமானத்தை வழங்குவதாகும். இந்த திட்டத்தில் சேர வயது 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். 18 வயதில் சேர்ந்தால் மாதத்திற்கு 55 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். 29 வயதில் சேர்ந்தால் மாதத்திற்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே போல் 40 வயதில் சேர்ந்தால் மாதத்திற்கு 200 ரூபாயை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைக்கு சமமான தொகையை, அதாவது 50-50 பங்களிப்பு மத்திய அரசு செலுத்துகிறது. 60 வயதை எட்டிய பிறகு உங்களுக்கு மாதத்திற்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமாக கிடைக்கும். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? மாத வருமானம் 15,000க்கு குறைவாக இருக்க வேண்டும். EPFO, NPS, ESIC போன்ற வேறு எந்த அரசு ஓய்வூதிய திட்டத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, பாஸ்புக் மற்றும் மொபைல் எண் தேவை. அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு CSC சென்று விண்ணப்பிக்கலாம். அல்லது நீங்கள் மந்தன் என்ற இணையதளத்தில் ஆன்லைனிலும் பதிவு செய்யலாம். மேலே சொன்னது போல வங்கி கணக்கில் மாதம் மாதம் செலுத்த வேண்டிய தொகையை திட்டத்தில் இருப்பவர்கள் வரவு வைத்தாலே போதும். ஒவ்வொரு மாதமும் முதல் 10 தேதிகளில் ஆட்டோ டெபிட் முறையில் பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தனா திட்டத்திற்கான பங்கை அரசே உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து, இந்த திட்டத்தில் இருப்பவர்களின் வங்கி கணக்கிலிருந்து உங்கள் திட்ட கணக்குக்கு எடுத்துக்கொள்ளும் எனவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒருவர் இந்த திட்டத்தில் கீழ் சேர்ந்து 8 ஆண்டுகள் தன் பங்கை செலுத்தி வருகிறார். 9வது ஆண்டில் இந்த திட்டத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு அவர் செலுத்திய பங்கு மட்டுமே வங்கி சேமிப்பு கணக்குக்கு வட்டியோடு திருப்பி தரப்படும். அவர் சார்பாக அரசு செலுத்திய பங்கு கொடுக்கப்படாது. இதுதான் இந்த திட்டத்தில் சேர்ந்து 10 வருடங்களுக்குள் திட்டத்தை விட்டு வெளியேறுவர்களின் நிலையாகும். இந்த திட்டத்திற்கான நன்மைகள்: 60 வயதிற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். பயனாளி இறந்தால் மனைவிக்கு ஓய்வூதியத்தில் 50%, அதாவது 1500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் வாழ்நாள் முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. முடிந்தளவுக்கு இந்த திட்டத்தில் சேர்ந்துருங்க. முடிந்தளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மத்திய அரசுடைய திட்டங்கள், போஸ்ட் ஆஃபீஸுடைய திட்டங்கள், பேங்க்கில் வரக்கூடிய திட்டங்கள், இது போன்ற பல திட்டங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.